முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒரு காலும் மறக்கக்கூடாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கு. மாதுர்காரகனாகிய சந்திரனும் பிதிர்காரகனாகிய சூரியனும் ஒன்னா இணையற காலம்தான் அமாவாசை. மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து அவர்களுடைய ஆசி பெறும்போது நம்முடைய பாகியஸ்தானம் வலிமை பெறுகிறது. அதன் மூலமா திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, நீடித்த நோய், கடன் தொல்லை அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் நம்ம தேடிக்கிறோம். சூரியன் மறையறதுக்குள்ள தர்ப்பணம் கொடுக்கணும். ராகு காலம், யமகண்டம் அப்படிங்கறதெல்லாம் தர்ப்பணத்துக்கு கிடையாது, பொருந்தாது. முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம், பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம். அதே சமயம் கணவன் விரதம் இருக்காரே அப்படிங்கிறதுக்காக சாப்பிடாமல் மனைவி விரதம் இருக்கிறது கூடவே கூடாது. சுமங்கலிகள் ஒரு காலம் அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடாதுங்கிறது ஐதீகம். மாமனார் மாமியாருக்காக சமைக்கும் உணவை வெறும் வயிற்றோட சமைக்க கூடாது. காலை உணவை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் சமைக்கணும். அன்னதானம் செய்யறது அந்த நாளில் மிக சிறந்த பலனை நமக்கு கொடுக்கும். உணவை இலையில போட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வீட்டின் முன்னாடி கோலம் போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கடைபிடிக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேற்றும்.